இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருந்ததுல? சும்மா சொல்லக்கூடாதுமா. ஆற்காடு பிரியாணி வேற லெவல்ல தான் இருக்கு. அதுவும் பக்கெட் பிரியாணி வாங்கினா மட்டனை அள்ளி வச்சிடறானுங்க. பிரியாணிய சாப்பிடுறதா மட்டனை சாப்பிடுறதான்னு தெரிய மாட்டேங்குதுமா. நானே இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா தான் சாப்பிட்டுட்டேன். சித்தப்பா, நீங்க மேல போயிடுங்க. பாத்துடி, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அவனுக்கு சந்தேகம் வராம பேசு, புரியுதா? நான் மேல இருக்கேன். பேச பாருங்க. சித்தி, என்னாச்சு? ஏன் அலறீங்க? என்ன சித்தி, ஏதாவது சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் சித்தி அழுதுட்டு இருக்காங்க? என்னத்த சொல்றது? இந்த வீட்ல தான் இப்பெல்லாம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. யாரு இப்ப நிம்மதியா இருக்கா? அக்கா, ஏன் அலறாங்க கேட்டா அதுக்கு ரீசன் சொல்லு. அதை விட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லடா. 40-50 வருஷமா ஒன்னா இருந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன, சித்தப்பாக்கு என் மேல உள்ள கோவம் இன்னும் போலையா? ஆமா, காலையில இருந்து இப்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கல. யார் போய் பேசினாலும் பேச மாட்டேங்கிறாரு. பிரம்ம புடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிரபு, நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிடு. நாங்க வேணா இந்த வீட்டை விட்டே போயிடுறோம். என்ன சித்தி பேசுறீங்க? ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், 4 வார்த்தை கோவத்துல நான் பேசிட்டேன். அதுக்காக எப்படி இல்லாம பேசுவீங்க? இதுக்கு முன்னால இப்படி எல்லாம் இந்த வீட்டில் நடந்ததே இல்லையே மாப்ள. மாமாவை நீங்க ஒரு வார்த்தை மரியாதை இல்லாம பேசிருக்கீங்களா? ஆனா இப்பயே அப்படி நடக்குது. அதுக்கான காரணத்தை இப்ப சொன்னோம்னா இப்ப இவன் டென்ஷன் ஆயிடுவான். நமக்கு எதுக்குங்க வம்பு? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பொண்டாட்டி பத்தி தான் ஒரு வார்த்தை பேச விட மாட்டானே. அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இரு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. சித்தி, இப்ப சித்தப்பா எங்க இருக்காங்க? மேல ரூம்ல இருக்காரு. சரி வாங்க, மேல போய் பாப்போம். நீயே பேசு பிரபு. சித்தப்பா, சாரி, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். என் மேல கோவமா இருந்தா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. இப்படி சாப்பிடாமலாம் இருக்காதீங்க சித்தப்பா, ப்ளீஸ் வாங்க. நீ பேசினப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பிரபு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த வருத்தம் போயிருச்சு. ஏன்னா நீ அண்ணன் பையன், நான் தூக்கி வளர்த்தன பையன். அதனால ஏதோ அப்பா பிள்ளைக்குள்ள நடந்த சண்டையா நினைச்சு நீ பேசுனது எல்லாம் பெருசா எடுத்துக்கூடாதுன்னு சமாதானம் ஆயிட்டம்பா. அப்புறம் சித்தப்பா சாப்பிடாம இருக்கீங்க? வாங்க சித்தப்பா, சாப்பிடலாம். இல்ல பிரபு, எனக்கு சாப்பாடு வேண்டாம். மரியாதை இல்லாத வீட்டுல எனக்கு சாப்பிட பிடிக்கல. சித்தப்பா, இப்பதான் நான் பேசுனது பெருசா எடுத்துக்கலன்னு சொன்னீங்க. நீ பேசினதெல்லாம் சித்தப்பா பெருசா எடுத்துக்கலடா. ஆனா உன் பொண்டாட்டி பண்றதெல்லாம் சித்தப்பாவால எப்படி சகிச்சிட்டு இருக்க முடியும்? அவங்க என்ன பண்ணாங்க? மாப்ள, நீங்க மாமாவை எதிர்த்து பேசுனீங்கல்ல, அதனால 4 வகை ஸ்வீட் செஞ்சு உன் பொண்டாட்டி கொண்டாடிட்டு இருக்கா. அத பார்த்தா சித்தப்பாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எதுக்கு? நீங்க செஞ்சு வச்சிருக்க அந்த 4 வகை ஸ்வீட்டை சாப்பிடுறதுக்கா?
எப்படி 4 வகைன்னு கரெக்டா கண்டுபிடிச்ச? வாசனை வாசல் வரைக்கும் மூக்க தொலைச்சிச்சோ. வாசனையே தூதுனா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோ. மர்ட்டலா செஞ்சுக்கிறேன். ஏங்க நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னதான். விளையாடாதீங்க. இப்ப எதுக்கு இந்த ஸ்வீட்ல செஞ்சீங்க? சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு. எது எங்க சித்தப்பா கோவத்துல ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னது உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ அதுக்கு இல்ல அவள் பேபி. அப்புறம் வேற எதுக்குங்க? அது நீ என்ன விட்டு விடாம பேசினல. யார்கிட்ட? அது இன்னைக்கு கீழ் வந்து பேசினப்போ என்ன விட்டு கொடுக்கல. நேத்தும் என்ன விட்டு விடாம பேசின. நேத்துனா எது சித்தப்பாட்ட பேசினதா? அதுக்குதான். உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே தாங்க. உங்க சந்தோஷத்துக்காக நீங்க பண்றதெல்லாம் மத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி இருக்கு தெரியுமா? ஏங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும் போது எதை செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்யணும். நம்ம பண்ற சின்ன தப்பு கூட பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடும். இது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? உங்களால இன்னைக்கு ஃபுல்லா எங்க சித்தப்பா சாப்பிடாம பட்னியா இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? இது என்ன கதையா இருக்குது? நான் சந்தோஷமா இருந்தா உன் சித்தப்பா சாப்பிடாம இருப்பாரா? அப்ப நான் சந்தோஷமாவே இருக்க கூடாதா? சந்தோஷமா இருக்காதீங்களா நான் சொல்லங்க. அவரை வெறுப்பேத்துற மாதிரி சந்தோஷமா இருக்காதீங்க. அமல் பேபி, நான் சந்தோஷமா இருந்தாலே அவரு வெறுப்பாராருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க இப்படி பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கீங்க? போங்க போய் சித்தப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன அமல் பேபி லூசு மாதிரி பேசின்னு இருக்கிற? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏங்க உங்களால தாங்க சித்தப்பா இன்னும் சாப்பிடாம இருக்காரு. அவரு வீம்புக்கு சாப்பிடாம இருக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இதோ பாருங்க, நம்ம பண்ற தப்பு என்னைக்குமே நமக்கு தெரியாது. நீங்க முதல்ல வாங்க, இப்ப சித்தப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. சித்தப்பா ம் சித்தப்பா வராங்க. ம் ஏங்க நான் செஞ்சது தப்பு, இனிமே இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண மாட்டேன். சித்தப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏங்க கேளுங்க. எல்லாரும் பயங்கரமா நடிக்கிறாங்களே. இப்ப நாம மன்னிப்பு கேட்கலன்னா அது பெரிய பிரச்சனையாக்கி என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தது தானே உங்க திட்டம். அப்போ மன்னிப்பு கேட்ட வேண்டியதுதான். என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? மன்னிப்பு கேளுங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன்.